பாலைவன ரோஜாக்களாக இருந்தாலும் சரி, பராசக்தியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களை கிடுகிடுக்க வச்சதுன்னா அழைப்பு வரும். அது பொங்கலா வரலாம், தீபாவளியா வரலாம், புளியோதரையா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். பாருங்க, இந்த எம்ஜிஆர் தான் மறைச்சிட்டாங்க. அண்ணா பக்கத்தில் இருந்தவர் எம்ஜிஆர் தான், ஆனால் அவரை மறைச்சிட்டாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் எம்எல்ஏ, கலைஞர் அமைச்சர், ரெண்டுல எது பெருசு? ஃப்ரேம் பாருங்க. இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. இங்கே கோவாவுக்கு போய் ஷூட்டிங்கை தான் காட்ட முடியுமே தவிர, இப்போ இதில் பொள்ளாச்சியில் நடந்த ஷூட்டிங்கில் வந்து போலீஸும் இராணுவமும் நடத்தின ஷூட்டிங்கில் வந்து எம்ஜிஆருக்கு காட்டுறது பராசக்தியில் காட்டுற போராட்டத்தில் தான் அவர் தனிமைச்சர் அடைக்கணும். கடைசியில இருந்தவர் தான் எல்லாரையும் பின்னுக்கு திரட்டு முதன்மைக்கு வந்துட்டாரு. நீங்கள் நல்லா பாருங்க, அண்ணா முதல்ல இருக்க மாட்டார், பாரதிதாசன் இருக்கார். இது வன்மம். திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள்ல கலைஞர் இல்ல. இந்த ஐம்பெரும் தலைவர்கள்னு ஒரு பதவி உண்டா முதல்ல திமுக? அப்ப கட்சிக்கு தலைவரே கிடையாது. சவுத் பீட் அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பவுலி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திமுக தகவல் தொழில்நுட்ப அணியின் மாநில ஆலோசகர் திரு கோவி லெனின் அவர்கள். வணக்கம். வணக்கம். பராசக்தி படத்தை பத்தி ஏற்கனவே நம்ம ஒரு உரையாடல்ல பேசியிருந்தோம். அந்த படத்தை குறித்தான சில கேள்விகள் சிலருக்கு எழுந்திருக்கு. அதை பத்தி நான் பின்னாடி கேட்கிறேன். இப்போ வந்து டெல்லியில இணையமைச்சர் எல்முருகன் அவரு வீட்டில் வந்து பொங்கல் விழா அவர் வருஷம் கொண்டாடுவார். அப்போ இந்த வருடம் வந்து பராசக்தியின் கதாநாயகன் சிவகார்த்திகேயன் கலந்துக்கிறாரு, ஜெயம் ரவி கலந்துக்கிறாரு, ரவிமோகன் கலந்துக்கிறாரு. பயங்கர அப்டேட்டாக இருக்கீங்க. அப்போ காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் கூட வந்து ஒரு ட்வீட் போட்டிருக்காரு, சங்கி குழுவுடன் பராசக்தி குழு அப்படின்னு. அது நடிகர்களோட தனிப்பட்ட விருப்பம். படம் சொல்ற கருத்து வேற, அந்த விழாவில் கலந்துக்கிறதுன்றது சிவகார்த்திகனோட விருப்பம். இதுலயும் ஒரு அரசியல் இருக்கா? எப்படி பாக்குறீங்க? பொதுவாக வந்து திரை கலைஞர்கள் வந்து பிரபலமாயிட்டாங்க அப்படின்னா, அவங்கள எல்லா பக்கமும் வந்து ஒரு பக்கம் கவனம் ஈர்த்து நம்ம மேடைக்கு கொண்டு வரணுங்கிறது அரசியல் களத்தில் இருக்கும். நீங்கள் வந்து இப்போ என்ன மோடி கவர்மெண்ட்டு தானே, வாஜ்பாய் கவர்மெண்ட்லேயே சௌந்தர்யாவை அழைச்சிட்டு போயிட்டு ஃப்ளைட்டில் ஏற்றி என்ன நடந்ததுன்னு தெரியும். எத்தனையோ நடிகைகள் அவங்க இதில் எம்பியாக கூட இருக்காங்க. ஹேமமாலினிலேருந்து ஸ்மிருதி இரானி வரைக்கும் எம்பி ஆகி அமைச்சரானவங்கலாம் அந்த கட்சியில் இருக்காங்க. நடிகர்கள் இருக்காங்க. இது வந்து தொடர்ச்சியாக எல்லா கட்சியிலையும் இருக்குது. அது அங்கே மட்டும் இல்லை. காங்கிரஸ் ஆட்சியின் பொழுதும் முலாயம் சிங்கோட அகிலேஷ் அது அவங்களுடைய சமாஜ்வாடி கட்சியில் கூட ஜெயபிரதா வந்து எம்பியாக இருந்தாங்க, நடிகை ஜெயபிரதா. இது மாதிரி நடிகைகள் இதில் போகிறது. ராஜ் பாப்பர்னு ஒரு நடிகர் இருந்தார். அவர் வந்து விபி சிங்குடன் அவர் வந்து இணைஞ்சு போராட்ட களத்துக்கு கூட வந்திருக்காரு. திரையுலக பிரபலங்களுக்கு வந்து அவங்களுக்கும் அரசியல் தொடர்பு தேவைப்படுது. அரசியல் இருக்கிறவங்க, குறிப்பாக அதிகாரத்தில் இருப்பவர்களுக்கும் அது அந்த இடத்துல இருக்கும். அது வந்து ஒன்றிய அரசு நடிகர்களுடைய எல்லாவற்றையும் கவனிக்கக்கூடிய வகையில் தமிழ்நாட்டோட கல்வியில் சிறந்த தமிழ்நாடு அந்த நிகழ்ச்சியில சிவகார்த்திகேயன் கலந்துக்கிட்டாரு. அது வந்து ஒரு அரசு நிகழ்ச்சி, அதில் கலந்துட்டாரு. இது வந்து பொங்கல் வைக்கிறாங்க அப்படின்னதும், டெல்லியிலேயே பொங்கல் வைக்கிறாங்க. எந்த டெல்லி? டெல்லி தான் இந்தியாவா அப்படின்னு படத்தில் கூட வசனம் வருது. ஆனால் அந்த டெல்லியும் இப்போ வந்து இந்தியை திணிப்பதை தாண்டி இப்போ அது தமிழுக்கு தேவைப்படுது. தமிழ் அடையாளம் தேர்தலுக்காகவாவது தேவைப்படுது. ஏதோ ஒன்று, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இல்லை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு பக்க சாயல் விழுவதை நடிகர்களும் விரும்ப மாட்டாங்க. நடிகைகள் விரும்ப மாட்டாங்க. அதாவது நேரடியாக அரசியலுக்கு வரும் வரைக்கும். அது வரைக்கும் வந்து எல்லா பக்கமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, கலைஞருக்கு வந்து பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழானாலும் அங்கே வந்து பேசுவாங்க. அங்கே பக்கம் ஜெயலலிதா ஆட்சியில் ஒரு நிகழ்ச்சினாலும் அங்கேயும் வந்து என்ன திருட்டு விசிடியெல்லாம் ஒழிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு அங்கேயும் எல்லோரும் வந்து பாட்டு பாடிட்டு டான்ஸ் ஆடிட்டு எல்லாம் பண்ணுவாங்க, புகழ்வாங்க. இது வந்து கூப்பிட்டா போகிறது தான் வந்து கலைஞர்களுடைய ஒரு தனி திறனாக இருக்குது. இது ஒன்றும் புதுசும் கிடையாது. அது ஒரு படம் வந்து பரபரப்பாக இருக்கும் பொழுது போகும்பொழுது அது அரசியல் களத்தில் பல்வேறு வகையில் பேசப்படும். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். அதுக்கு எடுத்துக்காட்டாக 1986 தீபாவளி நவம்பர் 1ஆம் தேதி வருது. அந்த தீபாவளி வந்து நவம்பர் 1 1986. அப்போ வந்து எம்ஜிஆருடைய ஆட்சி நடக்குது. எம்ஜிஆர் வந்து அமெரிக்காவுக்கு போய் சிகிச்சை எடுத்துட்டு வந்து உடல்நலம் குன்றி இருக்கிற நேரம். பெரும்பாலும் அரசு நிகழ்ச்சிகள் எதுலையுமே கலந்துக்க மாட்டார். ஏன்னா உடல்நலம் தான் காரணம். அதனால் அவர் போக மாட்டார்.
ஒரு கோட்டைக்கு வர்றது, கட்சி அலுவலகத்துக்கு வர்றதுனாலே அது பெரிய அன்னைக்கு தலைப்புச் செய்தி அது. கோட்டைக்கு எம்ஜிஆர் வந்தாருனாலே, தலைமைச் செயலகத்துக்கு வந்தாருனாலே தலைப்புச் செய்தி. அந்த மாரி நேரத்தில தான் இந்த 1986ல அந்த படம் தீபாவளிக்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது. அப்பல்லாம் வந்து அ ஒரு படம் வந்தா இன்னொரு படம் வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. தீபாவளி, பொங்கலுக்கெல்லாம் எல்லா படமும் வரும். எல்லா நடிகர் யார் யாரெல்லாம் பெரிய நடிகர்களோ அவங்க படம்லாம் வரும். அப்பதான் அது கொண்டாட்டமா மாறும். தீபாவளி கொண்டாட்டம், பொங்கல் கொண்டாட்டமா. அந்த சமயத்தில வந்து அப்ப வந்து கமல், ரஜினி. ரஜினி டாப், அடுத்து கமல் அப்படிங்கிற இடம். அப்புறம் விஜயகாந்த் எல்லாருமே இருக்கிற அந்த காலகட்டத்தில, அ ரஜினிக்கு வந்து மாவீரன் அப்படின்னு ஒரு படம். அவருடைய சொந்த தயாரிப்பு அது, அந்த படம். கமலுக்கு வந்து புன்னகை மன்னன் அப்படிங்கிற படம். அ பாலச்சந்தர் அவருடைய குருநாதர் டைரக்ஷன்ல ரொம்ப நாள் கழிச்சு அவர் டைரக்ஷன்ல வர படம் அது. அதனால இப்ப அது இந்தியாவின் முதல் கம்ப்யூட்டர் இசை அப்படின்லாம் போட்டு இளையராஜா வந்து பட்டைய கிளப்பிப்பாரு. அவர் குடுத்த அந்த ஒரு இத தான் வந்து ஏஆர் ரஹ்மான் அப்ப அவர்ட்ட வாசிச்சிருப்பாரு. அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். அதெல்லாம் பார்த்தீங்க. இப்ப இப்படி படங்கள்லாம் வருது. தர்ம தேவதை அப்படின்னு விஜயகாந்துக்கு ஒரு படம் வருது. அப்புறம் பிரபு நடிச்ச அறுவடை நாள் வருது. இது மாரி நெறைய படங்கள்லாம் வருது. சிவாஜிக்கே வருது. லட்சுமி வந்தாச்சு அவரு அவரு சீனியர்ல அவர் நடிச்ச படம் வருது. இப்படி எல்லார் படமும் வந்தன. அதனால சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம்ல, அந்த படம் பாக்ஸ் ஆஃபிஸ் ஹிட்டுங்கிறது அந்த தீபாவளிக்கு ரஜினி படத்த தாண்டி ரஜினி படம் பெருசா இல்ல இல்ல. கமல் படம், மற்ற படம் எல்லாத்தையும் தாண்டி எது டாப் அப்படின்னா, கலைஞரின் வசனத்தில் வந்த பாலைவன ரோஜாக்கள். மணிவண்ணன் டைரக்ஷன். அதே மணிவண்ணன் டைரக்ஷன்ல விடிஞ்சா கல்யாணம்னு ஒரு படம் வந்துச்சு. அதுலயும் சத்யராஜ் தான். இந்த பாலைவன ரோஜாக்கள்லயும் சத்யராஜ் தான். ஒரே நேரத்துல ஒரு படம். ஓ! 2 படமும் ஒரே ஆமா. நாள்ல. ஒரே நாள்ல ஓ! வருது. அப்ப அந்த பாலைவன ரோஜாக்கள் தான் சூப்பர் டூப்பர் ஹிட். என்னன்னா, எம்ஜிஆர் 1977ல முதலமைச்சர் ஆகுறாரு. அப்புறம் 80ல 2வது முறை ஆகுறாரு. 84ல 3வது 84ல ஜெயிச்சு 85ல தான் அவர் பொறுப்பேத்துக்கிறாருன்னு அமெரிக்கால இருந்தார் வரது. ஸோ 3வது முறை அவர் முதலமைச்சரான இந்த 10 ஆண்டு காலத்துல அவருக்கு எதிரா சினிமா வந்து படங்கள் வராது. ஏன்னா, சொல்லப்போனா திரையுலகம் அவர கொண்டாடிட்டு இருக்கு. அ அவரும் திரையுலகத்த அந்த மாரி தான் வச்சிருக்காரு. எந்த எதிர்ப்பு குரலும் இல்லாத அளவுக்கு. ஆம், சினிமாக்கள்லயே பார்த்தீங்கன்னா, அது கமல் படமா இருக்கலாம், ரஜினி படமா இருக்கலாம், மத்தவங்க படம் இருக்கலாம். திடீர்னு பார்த்தா சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோனா அந்த பக்கம் ஹீரோ சண்டை போட்டுட்டு இருப்பார். அந்த பக்கம் போஸ்டர் ஒண்ணு மாட்டுக்கார வேலன் அப்படின்னு ஒட்டியிருக்கும். அல்லது உலகம் சுற்றும் வாலிபன் ஒட்டியிருக்கும். அத பார்த்ததும் இன்னொரு பஞ்ச் இப்படி வேகமா அடிப்பார். "வாத்தியார் குத்து வாங்கிக்கடா" அப்படின்னு. திடீர்னு ஹீரோ, ஹீரோயின் வந்து லவ் சீனுக்கு வந்து ஒரு டூரிங் டாக்கீஸ் போறாங்க. ரகசியமா பார்த்துக்கிறாங்கன்னா, அங்கே ஸ்க்ரீன்லயும் எம்ஜிஆர் படம் தான் ஓடும். இப்படித்தான் வந்து அப்ப அவர வந்து காட்டிட்டு இருந்தாலும் தவிர, ஒரு இது இருக்காது. அரசியல் குறித்த, ஆட்சி குறித்த விமர்சனங்கள் கூட தண்ணீர் தண்ணீர் படங்கள் மாரி பொதுவானதா இருக்கும். குறிப்பிட்டு சொல்லக்கூடியதா இருக்காது. ஆனா, இது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சிய டீகோட் பண்ண மாரி பாலைவன ரோஜாக்கள் படத்துல அவ்வளவு காட்சிகள் இருக்கும். கலைஞருடைய வசனம். அது எப்படி 1952 தீபாவளிக்கு பராசக்தி வந்து ஒரு பரபரப்ப ஏற்படுத்துச்சோ, அது மாரி 1986 தீபாவளியில பாலைவன ரோஜாக்கள் அந்த மாரி ஒரு இது பண்ணுது. அ ஏன்னா ஒரு 10 ஆண்டு காலம் கடக்கும் பொழுது, ஒரு ஒரு புது ஜெனரேஷன் வந்திருக்கும்ல. இந்த ஆட்சியுடைய விஷயங்கள சொல்றதுக்கே ஒரு படம் வருதுன்ற தியேட்டர்ல விசில் பறக்குது, கலெக்ஷன் அள்ளுது. சத்யராஜோடைய ஸ்டைலு, மேனரிசம் வந்து ரொம்ப தூக்குது பாட்டுக்கு. அவர் பாணியில ஏன்னா கலைஞர் வசனத்த சிவாஜி பேசுனதுங்கிறது, அது ஒரு நடை. தமிழ் நடை. அது சிவாஜிக்கே ஒரு ஏற்ற இறக்கம். இவரு நம்ம ஸ்லாங்ல அவர் ஸ்லாங்ல அடிச்சு தூக்குறார். "என்னம்மா கண்ணு" அப்படிங்கிற லெவல்ல இவரு அடிச்சு தூக்குனா, இந்த இந்த ஜெனரேஷன்ட்ட போகுது. அப்போ வந்து இப்பவும் பார்த்தீங்கன்னா, ஆனந்த விகடன், மார்க் அப்படின்லாம் போடுவாங்கல்ல. ஆனந்த விகடன் வந்து கலைஞர் செகண்ட் இன்னிங்ஸ்ல இறங்கி கலக்குறாரு, போறாரு, வராருங்கிற மாரி அவங்க ஏதோ அதுலலாம் எழுத எல்லா பத்திரிகைகள்லாம் அத இது பாலைவன ரோஜாக்கள பெருசா எழுத, ஒரே அந்த தீபாவளி வந்து இதா போயிடுச்சு. சத்யராஜுக்கு அப்பதான் அவர் வந்து கடலோர கவிதைகள்ல ஹீரோவா வரார். அந்த வில்லனா நடிச்சுட்டு இருந்தவரு, அப்படியே கொஞ்சம் ரசிகன் ஒரு ரசிகை அப்படியே வந்து அ அப்படியே இந்த சா சாவின்னு ஒரு படம். அப்படியே வந்து இந்த படத்துக்கு வர இதுலேருந்து வில்லனா நடிச்சுட்டு இருந்தவரு, சாவின்னு ஒரு படம் வராரு. அதுவும் கூட ஆன்டி ஹீரோ மாரியே ஒரு படம். அப்புறம் அப்படியே டக்குன்னு கடலோர கவிதைகள் பாரதி ராஜா டைரக்ஷன்ல வேற ஒரு ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து இவரு ஒரு ஹீரோவா நிக்கிறது வந்து இந்த படம் தான். இதுக்கப்புறம் அவர் ஃபுல்லா ஹீரோவா தான் ஆகுறாரு. இது பார்த்தா அவரோட வசனங்கள் இதெல்லாம் இதாயிடுச்சு. அப்புறம் அவருக்கு நெறைய அரசியல் சார்ந்த படங்களா டயலாக்லாம் வர ஆரம்பிச்சுருச்சு. பார்த்தா மக்கள் என் பக்கம்னு ஒரு படம். அது ஆக்சுவலா அந்த டைட்டிலே வந்து எம்ஜிஆருக்காக வைக்கப்பட்டு எம்ஜிஆர் முதலமைச்சர் ஆயிட்டனால எடுக்காத படத்துல ஒரு டைட்டில் அது மக்களின் பக்கம். அத வந்து ஒரு ரீமேக் படத்துக்கு அத வச்சு சத்யராஜ் எடுக்குறாங்க. அதுலயும்
அரசியல்லாம் பேசுறாரு. லஞ்சம், ஊழல்லாம் பேசுறாரு. பார்த்தா சத்யராஜுக்கு ஒரு மாஸ் இது வந்துருச்சு. இவர் வந்து ஆமா, ஒண்ணு கலைஞர் வசனத்த பேசிட்டாரு. இன்னொன்னா அரசுக்கு எதிரா, ஆட்சிக்கு எதிரா பேசுறாருன்னதும், இந்த இன்னொன்னு நேரத்தில சத்யராஜ் வந்து எம்ஜிஆர் ரசிகர். ஆமா. பேஸா அவர் எம்ஜிஆர் ரசிகர். அப்ப அதெல்லாம் தெரியாதுல்ல. அவரு இன்னும் பேட்டிலாம் குடுக்கல. இப்ப மாரியான மீடியாலாம் கிடையாது. இப்பலாம் போறதுக்கு. ஏதாவது பத்திரிக்கை பேட்டி எடுத்தா உண்டு. ஆனா, இப்ப சினிமால வர்றது தானே பிரமிப்பா இருக்கும். அப்ப வந்து இதுல அந்த சமயத்தில் உடல்நலம் இல்லாத முதலமைச்சர் எம்ஜிஆர் வந்து பெரிய பெரிய அளவுல நிகழ்ச்சிகள தவிர்த்துட்டே இருந்தவரு. சத்யராஜ் வந்து அவருடைய தங்கைகளுக்கு திருமணம் நடத்துறார். அந்த அவரு வளர்ந்து அவங்க தங்கைகளுக்கு ஒரு திருமணத்த நடத்தும் பொழுது, சத்யராஜோட தங்கைகளுக்கு அந்த திருமண வரவேற்புக்கு இவரு போறார். போயி அ ஆளுக்கு 1,00,000ன்னு மொய் வைக்கிறாரு அதுல. அந்த இது குடுக்குறார். அது அப்ப பெரிய தொகை. எம்ஜிஆர் வந்து முதலமைச்சர் வந்து சத்யராஜுக்கு ரூ. 1,00,000 குடுத்தாருன்னு. அப்புறம் அவர கூப்ட்டு விருந்து வைக்கிறாரு. ஏற்கனவே அவர் வந்து எம்ஜிஆர் ரசிகர் தான். அப்ப சொல்றாருல்ல எனக்கு கரலாக்கட்ட குடுத்தாருன்னு. ஸோ இது என்ன அப்டின்னா, இதன் மூலமா 2 நடக்குது. ஒண்ணு இவர் எம்ஜிஆர் ரசிகர் அப்படிங்கிறதையும் இவர் சொல்லக்கூடிய சூழல் வருது. அங்கே அவர் வந்து கலைஞர் ஆளு இல்ல. நான் ஒரு பக்கம் கிடையாது அப்படிங்கிற அவர் வந்து ஒரு பக்கமா தள்ளிடாதீங்கப்பா அவர அப்படின்னு புது ஒரு செய்தி வரத்துக்கு இருக்கு. இதனால நாம் சொல்ல வருவது என்னவெனில், பாலைவன ரோஜாக்களாக இருந்தாலும் சரி, பராசக்தியாக இருந்தாலும் சரி, ஆட்சியாளர்களை கிடுகிடுக்க வச்சதுன்னா அழைப்பு வரும். அது பொங்கலா வரலாம், தீபாவளியா வரலாம், புளியோதரையா வரலாம், எப்படி வேணாலும் வரலாம். இப்ப பல பேருடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, எம்ஜிஆர் ஏன் காட்டல? அப்படின்னு. அதுவும் 67 தேர்தல்ல திமுக முதல் முறையாக ஆட்சி அமைக்கும்போது அண்ணா முதலமைச்சர் ஆகுறாரு. அப்ப எம்ஜிஆரும் எம்எல்ஏ ஆயிடுறாரு. இப்ப இன்னொரு புகைப்படம் இருக்கு. அதுல வந்து சட்டமன்றத்துல எம்ஜிஆர் அண்ணாவுக்கு அருகில் இருக்கிற மாரியான புகைப்படம் இருக்கு. இப்ப கலைஞர மட்டும் இவங்க வந்து பக்கத்துல உட்கார வச்சுட்டாங்க அப்படின்னு படத்துல. படத்துல. ம். படத்துல ஒரு ஒரு அதாவது இது திமுக படம் அப்படின்னு பிராண்ட் பண்ணிட்டாங்க. அது தவிர்க்க முடியல அந்த பிராண்ட. இருந்தாலும் இந்த கேள்வி வந்து இருக்கு. அ கலைஞர் பக்கத்துல நாவலர் நெடுஞ்செழியன் உட்கார்ந்திருக்காரு. அதுக்கப்புறம் தான் கலைஞர் இருக்காரு, அந்த புகைப்படத்துல. ஆனா, படத்துல வந்து கலைஞர் தான் அருகில இருக்கிற மாரி இருக்கு. கலைஞருக்கான முக்கியத்துவமும் படத்துல கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? இல்ல படத்தோட காட்சிகள் அப்படிங்கிறது வந்து அந்த ஃப்ரேமுக்கு ஒரு இதுக்கு தகுந்த மாரியான பண்ணக்கூடியது உண்டு. இதுல வந்து கலைஞர் வந்து அந்த போராட்டத்தில முக்கியமா இருந்தாரு அப்படிங்கிறத கடந்த முறை நம்ம பேசியிருக்கிறோம். நீங்க அதில பார்த்தீங்கனாலே கூட அந்த அந்த ஃப்ரேம் எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு பக்கம் கலைஞர், இன்னொரு பக்கம் ஒ சத்யவாணி முத்தம்மையார். அவங்க வந்து ஒரு பெண் அப்படிங்கிறனால, இந்த அமைச்சரவைய காட்டும் அமைச்சரவையோட ஒரு குறியீடா காட்டுறது தானே. சினிமா வந்து அதாவது நம்ம என்ன நெனச்சிடுறோம், சினிமால வர்றது எல்லாமே வந்து முழுமையானது அப்படிங்கிறது இல்ல. சினிமாவே மொத்தமே ஒரு 2 1/2 மணி நேரம், 2 1/4 மணி நேரம் தான். அதில முழு வரலாறுலாம் காட்ட முடியாது. அதில ஒரு இது காட்டியிருக்காங்க அப்படிங்கிற இதில நீங்க சொல்றது இருக்கு. அப்ப என்ன அப்படின்னா, ஆ 2 கேள்விக்கும் வருவோம் நம்ம. ஒண்ணு வந்து நீங்க கேட்டிருக்கிறது, அந்த அமைச்சரவைய பொறுத்தவரைக்கும் யார் முக்கியமானவங்க அப்படிங்கிறது. இன்னொன்னு எம்ஜிஆர ஏன் காட்டல? எம்ஜிஆர் வந்து அண்ணாவுக்கு பக்கத்தில சட்டமன்றத்தில உட்காரக்கூடிய அளவுக்கு இருந்தாரு. அப்படின்னு நம்ம வந்து அப்படி உள்ளவர ஏன் மறைச்சாங்க? அப்படின்னா என்ன? அப்படின்னு நீங்க கேட்கறது 67 அத வச்சு. குறிப்பா அந்த 1965 64, 65 போராட்டத்தப்ப எம்ஜிஆரோட பங்கு என்ன? அப்படிங்கிறது முக்கியமா வரும். அப்ப அவர் வந்து ஒரு அ என்னன்னா, இந்த போராட்டத்தில யார் யார் கலந்துக்கிட்டு முன்னுக்கு போறாங்க அப்படின்னா, கட்சியினுடைய முதன்மை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாருமே அதில தீவிரமா இறங்குறாங்க. அங்கங்க கைது செய்யப்படுறாங்க. அந்த அ ஜனவரி 26 இவங்க வந்து அந்த துக்க நாளா அறிவிச்சு, அந்த இத கொளுத்துறது, அரசியல் சட்ட பிரிவ கொளுத்துறது அப்படிங்கும் பொழுதே திராவிட முன்னேற்ற கழகத்தினர்ல கைதாகணும். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா, முன்னணி தலைவர்கள் தான் பொறுப்புல இருந்தவங்க தான். எம்ஜிஆர் வந்து அப்ப வந்து கட்சியில வந்து அவருக்கு வந்து பாப்புலாரிட்டி உண்டு. அவரு வந்து பிரச்சாரம் அவர் போவாரு, கூட்டங்களுக்கு போவாரு, நிதி குடுப்பாரு. அது எல்லாமே அவரு செய்வாரு. நான் கட்சியில முக்கிய பொறுப்பா அப்படின்னா, அவருக்கு இன்னும் அந்த அந்த இடம் கிடையாது அவருக்கு. கலைஞர் வந்து ம். 57 எம்எல்ஏ ஆயிடுறாரு. 57 எம்எல்ஏ ஆயிறாரு. மறுபடியும் 62ல எம்எல்ஏ ஆகுறாரு. ஆமாமா. அப்புறம் வந்து கட்சியின் துணை பொதுச் செயலரா இருக்காரா? ஆமா. அவர் வந்து பொருளாளரா வராரு. கலைஞர். கலைஞர் வந்து 67ல திமுக ஆட்சிக்கு வரும்பொழுது கலைஞர் தான் பொருளாளர். அதனால தான் அந்த தேர்தல் நிதி ரூ. 10,00,000 வேணும். அந்த காலத்தில 10,00,000ங்கிறது ஒரு பெரிய காங்கிரஸ்ன்னு இருந்த இந்தியா முழுக்க ஆட்சி செய்யக்கூடிய ஒரு கட்சிய எதிர்கொள்றதுக்கே
இப்போ வந்து ஒரு 10,00,000ங்கிறது அப்போ ஒரு பெரிய தொகை. அது திமுக மாதிரி கட்சிக்கு. அப்ப இந்த ரூ. 10,00,000 எப்படி கிடைக்கும் அப்படின்னப்ப தான் கலைஞர் வந்து கலைஞர்ட்ட தான் பொறுப்ப ஒப்படைக்கிறாங்க. அவர் தேர்தல் நிதி திரட்டி 11,00,000 குடுக்குறாரு. அப்ப அந்த தேர்தல் நிதி திரட்டுறதுக்கு இதுக்கெல்லாமே வந்து எம்ஜிஆர் பங்களிப்பு, மற்றவங்க பங்களிப்பு எல்லாமே அதில எஸ்எஸ்ஆர் பங்களிப்பு, திரைக்கலைஞர்கள் சார்ந்து. இப்ப திமுகல பார்த்தீங்கன்னா, அ கே.ஆர். ராமசாமி, டிவி நாராயணசாமி, எஸ்.எஸ். ராஜேந்திரன் இப்படி வரிசையா வந்து அந்த காலத்தில இருந்த நடிகர்கள் பங்களிப்பாங்க. என்எஸ்கே போன்றவர்கள் வந்து நேரடியா திமுக உறுப்பினரா இல்லைனாலும், அவங்களுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. சிவாஜி ஒரு கட்டம் வரைக்கும் அவரு திமுகவுக்கு பங்களிச்சிருக்காரு. நாடகம் போட்டு நிதி திரட்டி தர்றது, கூட்டங்களுக்கு பணம் குடுக்குறது அப்படின்னு. அதனால இந்த இதில முக்கியமா கவனிக்க வேண்டியது அந்த 65 மொழி போராட்டத்தப்ப, அ இவங்கலாம் சினிமால நடிச்சிட்டு இருக்காரு. எம்ஜிஆர்லாம் சினிமால நடிச்சிட்டு இருக்காரு. பீக்ல இருக்காரு அவரு. அதனால வந்து அவருக்கு ஷூட்டிங் 1001 ஒருவன் படம் ஷூட்டிங்கு. அது வந்து கோவால நடக்குது. நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். கோவால அந்த பாட்டு "ஓடும் மேகங்களே ஒரு சொல் கேளீரோ" பாட்டெல்லாம் வந்து அங்கே தான் எடுத்திருப்பாங்க. அந்த மாரியான சண்டை காட்சிகள் இவரோட நம்பியாரோட சண்டை காட்சி, அது ஜெயலலிதாவோட பாடுற காட்சிகள், இது மாரிலாம் நெறையா வந்து அங்கே இருக்கும். ஸோ அந்த ஷூட்டிங் நேரம் அப்படிங்கிறப்ப அது ஒரு கேள்வி வரக்கூடாதுன்னு, அண்ணா என்ன பண்றாரு, கலைஞர்களுக்கு அ திரைக்கலைஞர்களுக்கு இந்த போராட்டத்தில ஈடுபடுந்து விலக்கு அளிக்கிறது. இந்த போராட்டத்திலேருந்து ஒரு விலக்கு குடுக்கறதுன்னு அவரு அண்ணா வந்து ஒரு அப்படி ஒரு இது விடுறாரு. ஒரு சின்ன கேப் குடுக்குறாரு. அந்த கேப்ல அவரு போயிட்டாரு ஷூட்டிங்க்கு. அதனால போராட்ட நேரத்தில எம்ஜிஆருடைய முக்கியமான பங்களிப்பு, ஜெயிலுக்கு போனாரு அப்படிங்கிற மாரி கிடையாது. இப்ப இவங்கலாம் அரெஸ்ட் ஆனாங்கல்ல. இவ்வளோ பேர் அரெஸ்ட் ஆகுறாங்க. தலைவர்கள எல்லாம் அரெஸ்ட் பண்றாங்க. அந்த படத்திலேயே ஒரு வசனம் இருக்கு. அண்ணாவே ஜெயில்ல தான் இருக்காரு அப்படின்னு சொல்றீங்கல்ல. அது மாரி அண்ணா, கலைஞர், நாவலர், பேராசிரியர் அன்பழகன் இந்த மாரி எல்லாரும் யார் யாரெல்லாம் மதியழகன் யார் யாரெல்லாம் இருந்தாங்களோ எல்லாருமே கைதாகுறாங்கல்ல. அப்படி வந்து எம்ஜிஆர்லாம் கைதாகல அந்த போராட்டத்துலலாம். அவர் இதுக்குள்ளேயே வரல. அவர் அங்கே இன்னொன்னு ம். 67 தான் முதல் முறையா எம்ஜிஆர் வந்து 67ல எம்எல்ஏ முதல் முறையா ஆகுறாரு. எம்ஜிஆர் ஆகுறாரு. 62ல அவர் எம்எல்சி ஆகுறாரு. அப்ப எம்எல்சின்னு ஒண்ணு இருந்துச்சு. சட்ட மேலவை அப்படின்னு பேரு. அந்த மேலவைக்கு வந்து அ சட்டமன்றத்தில இருக்கக்கூடிய பேரவையில இருக்கக்கூடிய இப்ப நம்ம இப்ப இருக்கிறது சட்டப்பேரவை. அதான் பேரவைத் தலைவர் அப்படின்னு இன்னைக்கு சொல்லுவாங்க. சபாநாயகர்ன்னு நம்ம சொல்றத பேரவைத் தலைவர் அப்படிம்பாங்க. ஏன்னா இது சட்டப்பேரவை, அது சட்ட மேலவை. இது வந்து எம்எல்ஏ மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி. அதுக்கு பேரு எம்எல்சி மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு. இது எம்எல்ஏங்கிறவங்க நேரடியா மக்களால் வாக்களித்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. அவங்களுக்கு வந்து எப்படின்னா, எம்எல்சில வந்து நெறையா உண்டு. எப்படின்னா, அ ச சட்டமன்ற உறுப்பினர்கள் அடிப்படையில கிடைக்கும். உள்ளாட்சி அமைப்புகள்ல பிரதிநிதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ இருக்காங்கங்கிற அடிப்படையில கிடைக்கும். பட்டதாரிகள் தொகுதி, ஆசிரியர்கள் தொகுதின்னு உண்டு. பட்டதாரிகள் வந்து வாக்களிப்பாங்க. ஆசிரியர்கள் வாக்களிப்பாங்க. அவங்களுக்கு அந்த எம்எல்சி எலக்ஷன்ல யாராவது நின்னு, அவங்க ரெப்ரசன்டேஷன் அதாவது நேரடியா மக்கள்ட்ட ஓட்டு வாங்கி, இந்த அரசியல் பண்ணி ஜெயிக்க முடியாதவர்களாக இருந்தாலும், அவர்களுடைய குரல் அங்கே இருக்கணும். அப்ப அவங்களோட பிரதிநிதித்துவம் வேணும் அப்படிங்கிற முறையில, அது எம்எல்சின்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த எம்எல்சியா அண்ணா வந்து எம்ஜிஆர் வந்து 62ல அவர வந்து எம்எல்சி ஆக்குறார். அந்த 62ல எஸ்எஸ்ஆர் வந்து எம்எல்ஏ ஆயிடுறாரு. அவர் தான் நடிகர்கள்ல மொத எம்எல்ஏ ஆனவர் அவர் தான். எஸ்.எஸ். ராஜேந்திரன். அவர் தான் எம்எல்ஏ ஆனார். ஸோ எம்ஜிஆர் வந்து இப்ப எம்எல்சி ஆகுறாரு. அப்புறம் பின்னாடி ஒரு கட்டத்தில அந்த பதவிய வேற ரிசைன் பண்றாரு அவரு. அண்ணா வந்து சிறைக்கு போயிருக்கிற ஒரு நேரத்தில, வேற ஒரு போராட்டத்தில, இவருக்கு ஏதோ ஒரு 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 மனக்கசப்புல அவர் ஒரு பதவிய வந்து ரிசைன் பண்றார். அந்த இதுக்குள்ள. இதுக்கிடையில ஒரு தடவ வந்து "காமராஜரே என் தலைவர், அண்ணா என் அரசியல் வழிகாட்டி தான்" அப்படின்னு அவரு பேசுறாரு. அப்படி பேசினது தான் அது ஒரு சர்ச்சையாகுது. அந்த நேரத்தில தான் அந்த எம்எல்ஏ பதவியும் இதுவும் ரிசைன் பண்றாரு. அப்புறம் அந்த நேரத்தில வந்து ஒரு சினிமா வருது அவருக்கு. என் கடமைன்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுற நேரமும், இந்த ரிசைன் பண்ற நேரமும் ஒண்ணா இருக்கு. அன்னைக்கு அந்த படம் வந்து யாரும் ரசிகர்கள் வந்து திரும்பி போயிட்டாய்ங்க. வந்தவங்கலாம் ஒரு செய்திய பார்த்துட்டு, இந்த படம் போகல. அந்த என் கடமைங்கிற படம் வந்து அவருக்கு வந்து ஒரு ஹிட் இல்லாத படம் அது. அது வந்து அது ஒரு பல்ஸ் அது. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாரிலாம் அது அரசியல் சூழல்கள் பல இருக்கும். பட் நம்ம அந்த 62ல அவர் எம்எல்சியா இருந்தார். அப்புறம் அண்ணாவை சந்திச்சு, நான் வந்து அண்ணாவோட இதுக்காக நான் இது தொடர்றேன். கன்டின்யூ பண்றேங்கிற மாரி அப்படி சொன்னார். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழல்கள்லாம் இருந்தது. 67ல அவர் போட்டி போடுறாரு. 67ல போட்டி போடுறாரு. அப்பதான் அந்த எம்.ஆர். ராதா அவர துப்பாக்கியால சுடுறது அந்த 67 ஜனவரியில தான் நடக்குது அது. அதனால வந்து அதுக்கப்புறம் தான் அந்த தேர்தல் அவர் வந்து வேட்புமனுவே மருத்துவமனையில இருந்து தான் தாக்கல் பண்ணுவார். எம்ஜிஆர் வந்து இத. அந்த ஃபோட்டோ வந்து அவர் குண்டடிப்பட்டு உயிர் மீண்டது வந்து ஒரு பெரிய இதா இருந்துச்சு. அது தேர்தல் களத்தில் ஒரு முக்கியமானதாகவும் இருந்தது அது. அதெல்லாம் ஒரு ஒரு பகுதினாலும்,
அந்த நேரத்தில வந்து இப்ப அடுத்து ஆட்சி அமையுது. 67ல ஜெயிச்சிடுறாங்க. எம்ஜிஆர் நல்ல வாக்கு வித்தியாசத்தில ஜெயிக்கிறாரு. கலைஞர் வந்து சைதாப்பேட்டையில ஜெயிக்கிறாரு. அண்ணா வந்து தென் சென்னையில எம்பிக்கு தான் நின்னாரு அவரு. அப்ப 2ம் சேர்ந்து நடக்கும். எம்பிக்கு நின்னாரு அவரு. எம்பிக்கு நின்னு அவரு வெற்றி பெற்றுட்டாரு அவரு. இது தம்பிங்கலாம் சட்டமன்றத்துக்கு ரெடி ஆயிட்டாய்ங்க. அவரு பார்லிமென்ட்டுக்கு ரெடி ஆனதும் இங்க தனி மெஜாரிட்டி வந்துருச்சு திமுகவுக்கு. அதனால அண்ணாவ தான் தலைவரா தேர்ந்தெடுக்கிறாங்க. கட்சிக்கு இதுக்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் கூடி முதலமைச்சர் யாருன்னு தேர்ந்தெடுக்கணும்ல அதுக்கு. அதனால அண்ணா என்ன பண்றாரு, இத ரிசைன் பண்ணிடுறாரு. தென் சென்னையில ஜெயிச்சத அவரு ரிசைன் பண்ணிட்டு, அது அது பின்னாடி இடைத்தேர்தல் வருது. அதில முரசொலி மாறன் நின்னு ஜெயிக்கிறாரு அதுக்கு. அப்ப அண்ணா என்ன பண்றாரு, எம்எல்சியா தான் அவரு வந்து சிஎம் ஆகுறாரு. அந்த மேலவையில தான் அவர் வந்து ஏன்னா இதான் இவ்வளோ பலமா இருக்காங்கல்ல, இப்ப ஆட்டோமேட்டிக்கா மேலவை பொறுப்பு அவங்களுக்கு கிடைக்கும்ல. அந்த இத இப்ப எப்படி ராஜ்யசபா எம்பின்னு நம்ம சொல்றோமோ, அது மாரி இங்க இருந்துச்சு. பின்னாடி எம்ஜிஆர் தான் அத கலைச்சு விட்டாரு. எம்எல்சின்னு ஒண்ணையே கலைச்சு விட்டாரு. அது இன்னொரு நாள் கூட நம்ம பேசலாம். அதுக்குள்ள அது ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி அதில இருக்கு. ஏன் கலைச்சாரு? எதுக்கு கலைச்சாரு? அப்படிங்கிறது. இந்த நீங்க இப்ப நீங்க கேட்டனால 67ல ஒரு ஒரு இல்ல எம்எல்ஏவா இப்ப இருக்காரு. 67ல வந்து அமைச்சரவையில கலைஞர் இருக்காரு. ஆமா. அண்ணாவுடைய அமைச்சரவையில வந்து அமைச்சரவையில கலைஞர் இருக்காரு. அந்த அமைச்சரவை காட்டணும் அப்படின்ற காரணத்துக்காக கூட அந்த ஃப்ரேம் வச்சிருக்கலாம் ஆமா. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. ஆமா. இன்னொன்னு இப்ப எம்ஜிஆர காமிச்சா அவருடைய பங்களிப்பு என்ன அப்படின்ற படத்துல காட்ட வேண்டிய சூழ்நிலை இருக்கும். அதுக்காக கூட அத இப்ப தவிர்த்திருக்கலாமோ என்னமோ அந்த தெரியல. 65 போராட்டத்த பொறுத்தவரைக்குமே, கலைஞர் தான் வந்து அந்த பாதுகாப்பு தடை சட்டம்ங்கிறதுல கைதாகி உள்ள போறாரு. அவங்களோட பேசணும். தனிமைச் சிறை அப்படிங்கிறது அவருக்கு தான். மத்தவங்கள்லாம் திமுக அறிவிச்ச போராட்டத்தின் அடிப்படையில கைதாகுறாங்க. கலைஞருக்கு தான் தனிமைச் சிறைன்னு ஒண்ணு அந்த அந்த போராட்டத்திலே 65 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில இந்திய ஆதிக்க எதிர்ப்பு போராட்டம் அல்லது இந்தி கள்ளக்குடி திணிப்பு போராட்டம். ஆ, இல்ல. கள்ளக்குடி 53ல ஆ, ஆ. 1953. முன்னாடி. நான் சொல்றேன் நீங்க இந்த 60 65ல. பராசக்தியில காட்டுற போராட்டத்தில தான் அவர் தனிமைச் சிறை அடைக்கப்பட்டாரு. அங்கே த அ 60 நீங்க சொல்ற 53ல வந்து அப்ப வந்து க கலைஞர் சிறையில இருக்காரு. கண்ணதாசன் சிறையில இருக்காரு. அன்பில் தர்மலிங்கம் சிறையில இருக்காரு. பேராசிரியர் சுபவியுடைய அப்பா காரைக்குடி ராமசுப்பையா அவரு ஜெயில்ல இருக்காரு. அது மாரி நெறைய பேரு அந்த சிறையில சிறைப்பட்டவங்க நெறைய இருக்காங்க. அது எல்லாமே திருச்சி சிறை. கள்ளக்குடி போராட்டம். அணி அணியா போறாங்க. அதுல முதல் அணி கலைஞர் அணி, 2வது அணி ராமசுப்பையா காரைக்குடி ராமசுப்பையா அணி, 3வது அணி கண்ணதாசன் அணி. அது வந்து தனியா. இந்த போராட்டத்த வந்து மாணவர்களை தூண்டி விட்டவரு கலைஞர் தான். அப்படிங்கிறது தான் அன்றைக்கு இருந்த மாநில அரசுடைய சார்ஜே. அந்த ஃபயர் நீங்க பார்க்குற ஃபயர்லாம் அந்த ஒரிஜினல் பராசக்தியோட ஃபயர் அது. அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொன்னது அன்றைக்கு இருந்த அரசாங்கம். அதனால அவர தனிமைச் சிறையில போடுறாங்க. எனவே அந்த மாணவர்களுடைய போராட்டத்துக்கான அப்ப தீர்வுக்கு வழிமுறை அப்படிங்கும் பொழுது, அதில கலைஞரோட பங்கு வருதுல்ல. இந்தி திணிப்பு எதிர்ப்புங்கிறப்ப தமிழ் தான் அங்க நிக்கணும். தொடர்பு மொழி ஆங்கிலம் அப்படிங்கிற இடத்துல அது வருது. எம்ஜிஆர் வந்து எம்எல்ஏவா இருக்காரு. அந்த இப்ப பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபோட்டோ வரும். அதில பார்த்தீங்கன்னா, ஒரு ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா, அண்ணாவுக்கு பக்கத்தில எம்ஜிஆர் இருக்கிற மாரி ஒரு ஃப்ரேம் போட்டு பாருங்க, இந்த எம்ஜிஆர் தான் மறைச்சுட்டாங்க. அண்ணாவுக்கு பக்கத்தில இருந்தவர் எம்ஜிஆர் தான். ஆனா, அவர மறைச்சுட்டாங்க அப்படின்னு. எம்ஜிஆர் எம்எல்ஏ, கலைஞர் அமைச்சர். 2ல எது பெருசு அப்படிங்கிறதுக்கு அடிப்படையான அரசியல் தெரிஞ்சவங்க, அரசியல் அமைப்பு தெரிஞ்சவங்களுக்கு புரியும். அத போய் ரொம்பலாம் விளக்க வேண்டியதில்ல. தேவையில்லாம அத இது பண்ணிக்கிட்ட வேண்டியதில்ல. இன்னொன்னு நீங்க தமிழ்நாடு சட்டமன்றத்த பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு வந்து கடந்த இது 2016ல செல்வி ஜெயலலிதா வந்து அ அமைச்சரா முதலமைச்சரா இருந்த பொழுதுலேருந்தே ஓரளவு நம்ம லைவ் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். நாக்க துருத்துறது, இதெல்லாமே நம்ம வந்து ஓரளவு கிளிப்ஸ் பார்க்க ஆரம்பிச்சுட்டோம். அதுக்கு முன்னாடியாவது ஃபோட்டோ இருக்கும். இப்ப கிளிப்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதில எப்படி இருக்கும் வரிசைன்னா, ஆளுங்கட்சி வரிசை ஒரு பக்கமும், எதிர்க்கட்சி வரிசை இப்படியும் இருக்கும். இப்ப ஆளுங்கட்சி வரிசையில சபாநாயகர் வந்து அ அவையின் நடுவுல உட்கார்ந்திருப்பார். இப்ப கூட கவர்னர் உரை ஓட தொடங்க போகுது. கவர்னர் வருவாரு. அப்புறம் போவாரு. அது அதுக்கப்புறம். ஆனா, அவர் உட்கார்ற இடம் வந்து சபாநாயகர் இருக்கை. அதனால சபாநாயகருக்கு பக்கத்தில ஒரு இருக்கை போட்டிருப்பாங்க. அவர் போனதும் சபாநாயகர் தான் அதில உட்காந்து அதோட தமிழாக்கத்த படிப்பாரு அல்லது படித்ததாக எடுத்துக்கொள்கம்பாரு. அப்புறம் அவை எத்தன நாள் நடக்கும் என்னலாம் அவர் தான் அது சபாநாயகர் இருக்கை. சபாநாயகர் இருக்கைக்கு ஒரு புறம் ஆளுங்கட்சி வரிசையும், இன்னொரு புறம் எதிர்க்கட்சி வரிசையும் அமைவது தான் சட்டமன்றம். அப்ப அந்த ஆளுங்கட்சி வரிசையில முதன்மையாக உட்கார்ந்திருப்பவர் முதலமைச்சர்.
அது வந்து ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, எடப்பாடி பழனிசாமியா இருந்தபோதும் சரி, இன்றைக்கு இருக்கிற முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அவரோட இதா இருந்தாலும் சரி, எல்லாரும் அவங்க தான் இங்க இருப்பாங்க. அதுக்கு முன்னாடியும் அப்படிதான். கலைஞர், எம்ஜிஆர், அண்ணா, காலமுறை எல்லாமே அப்படிதான். அவங்களுக்கு பக்கத்துல தான் மினிஸ்ட்ரியோட 2வது ஆள் உட்காருவாங்க. ஆமா. அது யாரு? இப்ப செந்தில் எடுத்துட்டோம்னா பக்கத்துல ஓபிஎஸ் இருப்பாரு. ஆமா, ஆமா. ம். இப்ப வந்து துரைமுருகன் இருக்காரு இங்க. ம். கலைஞர் பக்கத்துல பேராசிரியர் 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 இருப்பாரு. இருப்பாரு. ம். அ எம்ஜிஆர் காலத்திலயும் அ இவரு நாவலர் நெடுஞ்செழியன் இங்க இருந்தாரு. அண்ணா காலத்திலயும் நாவலர் நெடுஞ்செழியன் இருந்தாரு. ஜெயலலிதா காலத்திலயும் ஒரு பீரியட் வரைக்கும் நாவலர் அவர் இருந்த காலம் வரைக்கும் அவர் வந்து ஆளுங்கட்சியாக இருந்தபொழுது தான் அவர் தான் அந்த 2வது இடத்துல இருந்தாரு. அப்ப அ இந் ப இந்த பக்கம் யாரும் இருக்க மாட்டாங்க. அவர் தான் ஃபர்ஸ்ட் இருப்பார். அதுக்கு அடுத்த வரிசை இருக்கு பாருங்க. அது கொஞ்சம் நீளமா இருக்கும். அதுல வந்து அதுல தான் எம்ஜிஆர் உட்கார்ந்திருக்காரு. இந்த இதப்படி பார்த்தா எம்.எல்.ஏக்கள் அடுத்த வரிசையில எம்.எல்.ஏக்கள் வருவாங்க. ஏன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட 2 வருஷம் அமைச்சர்களுக்கு தேவைப்படுது. இப்ப எண்ணிக்கை அதிகம். அப்பல்லாம் எத்தன பேர் இருந்தாங்க? அண்ணா இருந்தாரு. அப்புறம் நாவலர் நெடுஞ்செழியன். அதுக்கப்புறம் வந்து கலைஞர், சத்தியவாணி முத்து, கே.ஏ. மதியழகன், அ அப்புறம் சாதிக் பாட்ஷா, அ அதுக்கப்புறம் முத்துசாமி, கோவிந்தசாமி. இவங்க தான் வந்து அன்னைக்கு மாதவன். இவங்க தான் மொத்த மினிஸ்ட்ரியே இவ்வளோ தான். அண்ணாவோட மினிஸ்ட்ரிங்கிறது. இத்தனை பேர் வச்சு தான் நடத்துனாங்க. காமராஜரும் அது மாரி குறைவான ஆட்கள் வச்சு தான். அப்போலாம் அவ்வளோதான். இப்ப தான் நெறைய துறைகள் வந்துருச்சு. ரெப்ரசன்டேஷனும் குடுக்க வேண்டியிருக்கு. தெற்குக்கு ஒண்ணும் குடுக்கலையா, மேற்குக்கு ஒண்ணும் குடுக்கலையா, மேற்குல அவங்களுக்கு குடுக்கலையா, கிழக்குல இவங்களுக்கு குடுக்கலையாங்கிற காலம்லாம் அரசியல் சூழல்கள் வந்துருச்சு. அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து அது வளர ஆரம்பிச்சுச்சு. ஒவ்வொரு கட்டத்திலயும் அது வளர்ந்தது. அண்ணாவுக்கு பிறகு கலைஞரே வந்து அமைச்சரவை விரிவாக்கம் பண்றாரு. ஸோ ஒரு ஃப்ரேம் வச்சுட்டு அது வந்து சொல்றது அப்படிங்கிறது, அது வந்து முழுமையான கோணம் அல்ல. நீங்க இன்னொன்னு நல்லா படம் பார்த்தீங்கன்னா, இன்னொரு அந்த ஃபோட்டோவே இவங்க போடுற ஃபோட்டோவோட இன்னொரு கோணமும் இருக்கு. அந்த கோணத்தில பார்த்தீங்கன்னா, நல்லாவே தெரியும். அ இவரு இருப்பாரு, அண்ணா இருப்பாரு. அண்ணாக்கு பக்கத்தில நாவலர் இருப்பாரு. அதுக்கப்புறம் கலைஞர் இருப்பாரு. அப்புறம் வரிசையா இந்த பக்கம் அமைச்சிருக்காங்க. அண்ணாவுக்கு அது வந்து பின்னாடி வரிசையில எம்ஜிஆர் வந்து அந்த பக்கம் முதன்மையா இருப்பார். ஃப்ரேம் பாருங்க ஜி அப்படிங்கிறாங்கல்ல, அது மாரி நீங்க வந்து சில ஆங்கிள் வந்து அந்த இடத்துலேருந்து ஃபோட்டோ எடுத்தோம்னா, அது சரியா இருக்கும். அந்த மாரி இன்னொன்னு இருக்கும். படத்துல வந்து அந்த சட்டமன்றம் மாரி அது இல்ல. ம். அந்த அவங்க படமாக்கப்பட்டது இருக்குல்ல. அது ஆமாமாமா. அப்படி இல்ல. ப்ராப்பர் ஆ, சட்டமன்றமாலாம் எங்கேயும் இல்ல, காட்ட இல்ல. மாட்டாங்க. ப்ராப்பர் மினிஸ்டர் மாரிலாம் காட்ட மாட்டாங்க. அண்ணாங்கிற கேரக்டர அதில வந்து காட்டி ஆகணும் அப்படிங்கிறதுல அவங்க தெளிவா இருந்திருக்காங்க. அதனால அத முதன்மைப்படுத்தியிருக்காங்க. கலைஞருக்கு வந்து அதில ஒரு ரோல். அந்த போராட்டத்தில நீங்க வந்து கலைஞரோட பங்களிப்ப யாருமே மறைக்க முடியாது. திமுகவுக்கு என்ன இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில திமுக என்ன பண்ணுச்சுன்னு கேட்குறாங்க. எதுக்கு வந்து திமுகவ காட்டுறாங்க அப்படிங்கிற மாரிலாம் 65 இந்திய எதிர்ப்பு போராட்டம். 65 இந்திய எதிர்ப்பு போராட்டமே வந்து திமுகவ தான் அதில முதன்மையா இருந்ததுங்கிறத நம்ம ஏற்கனவே பேசிட்டோம். அதில கலைஞரோட பங்களிப்புங்கிறது ரொம்ப முதன்மை. அதுக்கப்புறம் அவர் தொடர்ச்சியா அது வந்து பின்னாடியும் கூட எப்பல்லாம் வந்து மத்திய அரசு வந்து அத இந்திய திணிக்கிற சூழல்கள் இருந்துச்சோ, அப்பல்லாம் அவர் போராட்டம் நடத்தியிருக்காரு. ஜெயிலுக்கு போயிருக்காரு. நெறைய முறை அது வந்து பின்னாடியும் தொடர்ந்திருக்கு. எம்ஜிஆர் ஆட்சியில தொடர்ந்திருக்கு. அதன் பிறகு தான் ஓரளவு அப்பவும் இப்பயும் நுழையுதான் நுழையாம இல்ல. இப்ப வந்து போராட்டம் நடத்துறதுக்கு முன்னாடி அதுக்கான உணர்வுகள் வெளிப்படும் பொழுது, ம ஒன்றிய அரசுகிட்டேருந்து மாற்று இல்ல நாங்க அப்படி சொல்லல. இந்த அர்த்தத்தில சொன்னோம்னு ஏதோ ஒரு விளக்கம் வரதுல இன்னைக்கு இருக்கிற நிலைமை வேறையா இருக்கு தவிர, அதுதான் வந்து அதோடைய அ அந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது அன்னைக்கு என்ன இருந்தது? எம்ஜிஆருக்கு ஒரு முக்கியத்துவம் இருந்தது. அவர் எம்.எல்.ஏவா இருந்தாரு. 67ல. ஆனா, அவருக்கும் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கும் அவரோட பங்களிப்பு, அதாவது களத்தில் அவருடைய பங்களிப்பு அப்படின்னு எதுவும் கிடையாது. ஆனால் எம்ஜிஆர் ஆட்சியில வந்து அவர் முதலமைச்சரா ஆன பொழுது, அ மொரார்ஜி தேசாய் பிரதமரா இருந்தார். அவர் வந்து திரும்ப அந்த ஹிந்தி எல்லாரும் அது ஒரு மத்திய அரசு அலுவலகங்கள்ல ஹிந்தி வந்து அது இருக்கணும் அப்படிங்கிற பார்வை அவருக்கு இருந்துச்சு. அதுக்கான சர்க்குலர் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். இப்ப வரைக்கும் வரும். ஏன்னா, ஹிந்திய வளர்க்கணுங்கிறத நம்ம அரசியல் சட்ட பிரிவே சொல்லுது. ஆமா. அ. நம்ம வந்து இந்திய வளர்க்கணும் அப்படிங்கிறத நம்ம 351 அரசியல் சட்ட ஹிந்தி திவாஸ் பத்தி நீங்க இந்தி போன திவாகரன் பேட்டில அது மாரி சொன்னீங்க. இருக்கு. அதனால அதனால நீங்க வந்து இத பண்ணணும்னு அவங்க வர்றாங்க. அப்ப கூட எம்ஜிஆர் வந்து முதலமைச்சரா இருக்கும் பொழுது, கலைஞர் அத கேள்வி கேட்கிறார். இது மாரி மத்திய அரசு சொல்லியிருக்கு. உங்க நிலைப்பாடு என்ன? அப்படின்னு கேட்கும் பொழுது, எம்ஜிஆர் சொன்னது தான், அ இருமொழிக் கொள்கையில தான் இருப்போம். இந்தியை எதிர்ப்பதில வந்து திமுகவும், அதிமுகவும் இரட்டை குழல் துப்பாக்கியா இருக்கும்னு அவரும் அத சட்டமன்றத்தில அத அவர் சொல்லியிருக்காரு. அதனால
நீங்க வந்து இதில ஏன் காட்டல, போகலன்னா, இதில அவர் இல்ல. இதில காட்டணும்னா, நீங்க கோவாக்கு போய் ஷூட்டிங்க தான் காட்ட முடியுமே தவிர, இது இந்த வ இப்ப இதில பொள்ளாச்சியில நடந்த ஷூட்டிங்கில வந்து போலீஸும், ராணுவமும் நடத்தின ஷூட்டிங்கில வந்து எம்ஜிஆருக்கு காட்டுறதுக்கோ, இதுக்கோ இல்ல. அங்கே கலைஞர காட்டுனாங்கன்னா, கலைஞர் தான் வந்து தூண்டி விடுறாருங்கிற மாரி மாணவர் போராட்டத்தின் பின்னணியில அவர் இருக்காருன்னு சொல்லி, அவர வந்து இதில அரெஸ்ட் பண்ணி தனிமைச் சிறை பாளையங்கோட்டையில போடுறாங்க. எம்ஜிஆர காட்டுறதுக்கு அதில என்ன இருக்கு? அதனால அது வந்து இல்ல. இன்னொன்னு ம், 1949ல ஒரு கூட்டம் நடக்குது. ம், சென்னையில ம். ராயபுரம் ம். ராபின்சன் பார்க்ல. அதான் திமுகவோட முதல் பொதுக்கூட்டம். முதல் பொதுக்கூட்டத்துல வந்து பேரறிஞர் அண்ணாவோட பேர் வந்து முதல்ல இருக்கு. ம். கலைஞர் பேர் வந்து கருணாநிதின்னு போட்டு ம். கடைசியா ம். இருக்கு. ம். கடைசியில இருந்தவர் தான் எல்லாரையும் அ பின்னுக்கு தள்ளிட்டு முதன்மைக்கு வந்துட்டாரு ம். அப்படின்னு சொல்றாங்க. அதாவது திமுக தொடங்கிய பிறகு, அதாவது முத நாள் வந்து 17 1949 செப்டம்பர் 17 இதில மண்ணடி பவளக்கார வீதியில இருக்கக்கூடிய அ ஒரு சண்முகம், திருவொற்றியூர் சண்முகம்ங்கிறவரோட வீட்ல தான் நம்பர் 7 இப்பவும் அந்த வீடு இருக்கு. வேற இதா மாறியிருக்கு. வேற கையில மாறியிருக்கு. நம்பர் 7 பவளக்கார தெரு, மண்ணடி. அதுதான் அதோட அட்ரஸ். அங்கே தான் இந்த கட்சி தொடங்குறத அண்ணா வந்து ஆலோசிக்கிறாரு. அப்ப எல்லாரும் வராங்க, ஆலோசிக்கிறாங்க. அ மறுநாள் தான் அந்த கூட்டம். அது ராபின்சன் பூங்கால கொட்டும் மழையில் நடந்த கூட்டம்னு சொல்றது 18ஆம் தேதி. செப்டம்பர் 18, 1949. அதில தான் அவங்க வெளியிடுறாங்க. நாங்க என்ன முடிவெடுத்தோம், ஏது அப்படிங்கிறத அப்படின்ட்டு. அதில பார்த்தீங்கன்னா, திராவிட இயக்கத்தின் எதிர்காலம் பற்றிய இதுன்னு அதில இருக்கும் அதில. அப்ப நீங்க நல்லா பாருங்க அதில. அண்ணா முதல்ல இருக்க மாட்டாரு. பாரதிதாசன் இருப்பார். ஆ, ஆமா. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் தான் ஃபர்ஸ்ட்டு அவர் பேர் தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஆமா. அடுத்து வந்து அது வந்து தலைமை வந்து பெத்தாம்பாளையம் பழனிச்சாமி அவர்களுடைய தலைமையில இந்த லிஸ்ட் வந்து மத்தவங்க பேர் எல்லாமே ஒரே ஃபாண்ட்ல தான் இருக்கும். ஒரே பாயிண்ட்ல தான் போட்டிருப்பாங்க. பாரதிதாசன், சி.என். அண்ணாதுரை இப்படியே வரும்பொழுது, அதில நெடுஞ்செழியன், அன்பழகன் எல்லாம் வந்து கடைசியா எம். கருணாநிதி அப்படின்னு இருக்கும் அதில. என்னான்னா, அண்ணாவ விட புரட்சி கவிஞர் மூத்தவர். கிட்டத்தட்ட ஒரு 18 வயசு மூத்தவர் அவரு. அண்ணா 1908 அவரு. பாரதிதாசன் வந்து 1890, 91 அந்த அந்த பீரியட் அவரு. அதனால ஆமா 91. அதனால வந்து அ அவர் புரட்சி கவிஞருடைய அவர் தான் சீனியர். பெரியார்ட்டேருந்து வந்து தனியா வரலாம் சீனியர். அவர் பேர் முன்னாடி இருக்கும். அண்ணா பேர் அப்படி இருக்கும். இருக்கிறதுலயே சின்னவர் யாருன்னா கலைஞர் தான். அவர் நாவலரை விட வயசு கம்மி. பேராசிரியர் அன்பழகனை விட நான் வயசு கம்மி. 25 வயசு கலைஞருக்கு. அவர் 1924ல பொறந்தவரு. 49 கட்சி தொடங்குறது. 25 வயசு தான் அவருக்கு. இருக்கிறதுலயே வயசு கம்மியானவர் இளைஞர் அவர் தான். அவர் தான் இருக்காரு. அவரு வந்துட்டாரு பின்னாடி 69ல வந்தாருன்னா, 49க்கும் 69க்கும் இடையில இந்த லிஸ்ட்லயே பல பேர் இல்ல. சீனியர். ஆமா. ம். அப்புறம் வேற வேற ஈ.வி.கே. சம்பத்லாம் அவரு தனியா தனியா போயிட்டாரு. போயிட்டாரு. இப்படி இல்லாதவங்க வேற. இல்லாம போனவங்களே வேற. சரி. இது இயற்கை. இவங்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அப்ப வந்து அங்க வந்துட்டாரு, இங்க வந்துட்டாருன்னா, அதுக்கப்புறம் கலைஞருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள் என்ன? இப்ப இதில இருந்த சீனியர்கள விட அவர் வந்து கட்சி 67ல கட்சியோட பொருளாளரா இருக்காரு. அமைச்சரவையில இடம்பெறுறாரு. அப்ப அவருக்கான அந்த பங்களிப்பு இருக்கு. அரசியல பொறுத்தவரைக்கும் நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்க? உங்களுக்கு எப்படி செல்வாக்கு இருக்கு? அப்படிங்கிறது தான் அதில முக்கியம். அப்படி பார்த்தோம்னா, நான் சொன்னேன்ல அண்ணாவுக்கு பக்கத்திலேயே நாவலர் தான் இருந்தாரு. எம்ஜிஆருக்கு பக்கத்திலேயே நாவலர் தான் இருந்தாரு. அப்ப எம்ஜிஆருக்கு பிறகு யார் வந்து முதலமைச்சரா இருக்கணும்? நாவலர் தான் இருக்கணும். எம்ஜிஆரும் பதவியில இருக்கப்ப தானே செத்து போனாரு. அப்ப ஆமா. வந்து நாவலர் தானே வந்திருக்கணும். ஜானகி அம்மா தான் ஆனாங்க. ஜானகி அம்மா வந்தாய்ங்க. அப்புறம் யார் வந்தா? ஜெயலலிதா வந்தாங்க. அப்பவும் பக்கத்தில தானே இவரு உட்கார்ந்தாரு. நாவலரை வந்து நாவலரை படுகுழியில் தள்ளிவிட்டு முதலமைச்சரான ஜெயலலிதான்னு யாராவது சொல்றாங்களா? இது வன்மம். கலைஞர சொல்றது மட்டும் வன்மம். உள்ளுக்குள்ள பல விஷயம் அவங்களுக்கு இருக்கு. அதுக்கு எதுவும் சொல்ல முடியலைன்னா, உடனே இத வந்து எடுத்து இது பண்ணிடுறது. இதுதான் அரசியல பொறுத்தவரை. கலைஞர் என்ன ரோல் பண்ணாரு? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. இல்ல இன்னொன்னு இந்த ம். நேரத்துல அதையும் கேட்டுக்கலாம்னு ம். நெனைக்கிறேன். இப்ப திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள்ல ம். கலைஞர் இல்ல ஆ. அப்படின்றத சொல்லிட்டே இருப்பாங்க. ஆமாமாமாமா. அதுக்கு அது ஒரு பின்னணி இருக்கு இல்லையா? ஆமா. ஆ. ஐம்பெரும் தலைவர்கள் அப்படிங்கிறதுல யார் யாருன்னு நானே சொல்றேன். அறிஞர் அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், ஈவேக்கி சம்பத், சொல்லின் செல்வர் ஈவேக்கி சம்பத், கே.ஏ. மதியழகன், என்.வி. நடராஜன். இந்த 5 பேர் தான் திமுகவின் ஐம்பெரும் தலைவர்கள். கலைஞர் ஏன் இல்ல? நியாயமான கேள்வி. இந்த ஐம்பெரும் தலைவர்கள்னு ஒரு பதவி உண்டா முதல்ல திமுகவுக்கு? திமுகவுல ஐம்பெரும் தலைவர். திமுகவுக்கு அப்ப தலைவர் பதவியே கிடையாது.
அண்ணா வந்து திமுகவை உருவாக்கிய பொழுது, அண்ணா திமுகவை நான் சொல்லல. அண்ணா திமுகவுக்கு இன்னைக்கு வரைக்கும் தலைவர் பதவி கிடையாது. பொதுச் பொதுச் செயலாளர் தான் இங்க செயலாளர் இருக்கு. தான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பொதுச் செயலாளர் தான். ம். என்னன்னா, அண்ணா உருவாக்கும் பொழுது அவர் என்ன சொல்ட்டாருன்னா, இந்த தலைவர் நான் கண்டதும், கொண்டதும் ஒரே தலைவர். அவர் தந்தை பெரியார். பெரியார் தான் என்னுடைய தலைவர். பெரியார் ராமசாமி தான் என்னுடைய ஒரே தலைவர். இப்படிதான் அவர் சொன்ன வார்த்தை. பெரியார் ராமசாமி தான் என்னோட ஒரே தலைவர். அதனால இந்த இயக்கத்துல தலைவர் கிடையாது. அந்த தலைவர் நாற்காலி அவருக்காகவே இருக்கும். காலியா இருக்கும். அவர் எப்ப வந்தாலும் அவருக்கு தான். அதனால அதுக்கு அடுத்த நிலைனா பொதுச் செயலாளர். கட்சிக்கு பொதுச் செயலாளர். அதுதான் அப்படின்னு சொல்ட்டார். அண்ணா மறைவுக்கு பிறகு கலைஞர் வரும்பொழுது தான் அப்ப பெரியார் இருக்கார். பெரியார்னா அவரு சொல்றார், கட்சிக்கு இப்ப பொதுச் செயலாளரா நாவலரையும், ஆட்சிக்கு முதலமைச்சரா கலைஞரையும் வைக்கலாங்கும் பொழுது, அந்த உள்ளுக்குள்ள ஒரு சில இது வரும்பொழுது, பலரும் குடுத்த ஆலோசனைல குறிப்பாக பெரியார் குடுத்த ஆலோசனை, "நீங்க முதல்ல கட்சிக்கு தலைவர போடுங்க." அண்ணன் சொன்னாரு கரெக்ட். என் மேல ஒரு மரியாதை வச்சிருந்தாரு, சொன்னாரு ரைட்டு. நான் என்ன இங்க வரப்போறேனா? இந்த தேர்தல் அரசியலுக்கு நான் வரப்போறேனா? பதவி அதிகாரத்துக்கு நான் வரப்போறேனா? கட்சி நிக்கணும்ப்பா. இல்லன்னா அது வந்து இந்த எதிரிகள் வந்து ஈஸியா இத கபலீகரம் பண்ணிடுவானுங்க. இத அழிக்கிறதுக்கு பார்த்துட்டு இருக்காங்க இணைய எதிரிகள். அதனால இந்த இயக்கம் இருக்கணும். கருணாநிதிய தலைவரா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி விடுறாரு. இது அ எல்லா வரலாற்று குறிப்புகள்லயும் அது இருக்கு. கலைஞருக்கு சப்போர்ட்டா அன்னைக்கு எம்ஜிஆர்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த பொதுக்குழு கூடி திருத்தம் கொண்டு வந்து, சட்ட திருத்தம் கொண்டு வந்து, கட்சியோட விதிகள்ல சட்ட திருத்தம் கொண்டு வந்து, தலைவர் பதவி உருவாக்கப்பட்டு, தலைவராக கலைஞரும், அம் பொதுச் செயலாளராக நாவலர் நெடுஞ்செழியனும், பொருளாளராக எம்ஜிஆரும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அப்ப கலைஞர் முதலமைச்சர் ஆயிட்டாரு. கலைஞர் முதலமைச்சர் ஆன பிறகு தான் இது. பிறகு. பிறகு தான். நான் இப்ப அந்த ஐம்பெருந்தலைவருக்கு வரேன். கட்சிக்கு தலைவரானது இருக்கட்டும். ஐம்பெருந்தலைவர்ல ஏன் இல்ல அப்படின்னா, அப்ப கட்சிக்கு தலைவரே கிடையாது அந்த பீரியட்ல. அப்புறம் எப்படி ஒரு தலைவரே இல்லாத இடத்துல ஐம்பெருந்தலைவர்கள் எப்படி வருவாங்க? இல்ல ஐம்பெரும் தலைவர்கள் கைது அ அப்படின்னு ஒரு செய்தி அது என்ன வந்துச்சு. அப்படின்னா, அதுதான். 1953ல திமுக மும்முனை போராட்டம்னு நடத்துது. என்ன அப்படின்னா, ஜூன் 15 அத வந்து நடத்துறாங்க. என்ன அதுல 3 முனை அப்படின்னா, ஒரு முனை வந்து ராஜாஜியோட குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நடத்துறாரு. அப்ப ராஜாஜி தான் முதலமைச்சர். அவருடைய குலக்கல்வி திட்டம் அப்படிங்கிறது பாதி நேரம் பள்ளிக்கூடம், பாதி நேரம் குலத்தொழில செய்யணும். ஒரு தொழில் வேணும்னு சொல்லி அவர் முன்வைக்கிறது. அது கடைசியா எங்க வருதுன்னா, இங்க தான் வருது. அப்பா என்ன தொழில் செய்றாங்களோ, அவங்க பரம்பரை என்ன தொழில் செய்யுதோ அது. இப்ப தான் மோடி விஸ்வகர்மா யோஜனான்னு பண்றாருல்ல, அது மாரி. அதுக்கு வந்து இத எதிர்க்கிறார். பெரியாரும் எதிர்க்கிறாரு, அண்ணாவும் எதிர்க்கிறாங்க. இது வந்து நம்மள திரும்ப அந்த பழைய நிலைக்கு கொண்டு போறது, பின்னாடி இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி. ஸோ அது ஒரு அது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு. 2வது வந்து 2வது முதல் முனை வந்து இது. 2வது முனை வந்து நேரு என்ன பண்ணிறாரு, பிரதமராக இருந்த நேரு, இந்த தமிழ்நாட்டு தலைவர்கள் வந்து இந்த அ இந்தி திணிப்பை எதிர்த்து பேசுறது, அது மாரி வந்து இங்க அ இத எதிர்த்து இந்திய அரசுடைய சில நடவடிக்கைகள், அ ஆதிக்க மனப்பான்மை, இத எதிர்த்து பேசுறத வச்சு, அவர் என்ன பண்ணிட்டாரு, நான்சென்ஸ்ன்ட்டாரு. ஒரு இதில வந்து, இதெல்லாம் வெறும் நான்சென்ஸ் அப்படிங்கிற என்ன கேட்குறாங்க, இப்படிலாம் எதிர்ப்பு வருதேன்ட்டு. நான்சென்ஸ்றாரு. அப்ப தமிழக தலைவர்களை முட்டாள்கள் என்று திட்டிய நேருவுக்கு கண்டனம் தெரிவிப்பது 2வது முனை. 3வது முனை அந்த கள்ளக்குடி போராட்டம். அதாவது என்ன டால்மியாபுரம்னு அங்கே பேர் வைக்கிறாங்க. அது டால்மியா ங்கிறது வடநாட்டு முதலாளி பேரு. அது வந்து ஒரு சிமெண்ட் ஆலை அங்க இருக்கிறனால, அந்த ஸ்டேஷனுக்கே டால்மியாபுரம்னு பேர் வச்சுடுறாங்க. அதுக்கப்புறம் டால்மியாபுரம் இங்க வரும். புரம்ங்கிறது நம்மளுடைய பேரு. டால்மியாங்கிறதுனால அது பழைய பேர் கள்ளக்குடின்னு மாத்து அப்படின்னு சொல்லி போராட்டம். இந்த 3 முனை போராட்டத்தில, மத்த போராட்டங்கள் எல்லா இடத்துலயும் நடக்கும். குலக்கல்வி எதிர்த்துனா எல்லா இடத்துலயும் தான் நடக்கும். அ இதுனாலும் எல்லா இடத்துலயும் தான். இது நேருவுக்கு கண்டனம்னா இருக்கும். டால்மியாபுரத்த பேர் மாத்துங்கிறத டால்மியாபுரத்தில தான் நடத்த முடியும். டால்மியாபுரத்தில பேர் மாத்தின்ட்டு, இங்க வந்து துறைமுகத்தில போய் நின்னுட்டு இருக்க முடியாது. அதனால அந்த போராட்டத்துக்கு தான் கலைஞர் அனுப்புறாங்க. அவர அந்த ஃபீல்டுக்கு அனுப்பிடுறாங்க. இந்த 5 பேர் இருக்காங்கல்ல நான் சொன்ன அண்ணா, நாவலர் நெடுஞ்செழியன், சொல்லின் செல்வன் வி.கே. சம்பத்து, கே.ஏ. மதியழகன், என்.வி. நடராஜன்லாம் இப்பவும் நீங்க அந்த ராயபுரத்தில அறிவகம்னு ஒரு கட்டடம் இருக்கு. இப்ப திருமண மண்டபமா இருக்கு. அதுதான் திமுகவின் முதல் கட்சி அலுவலகம். இப்ப அறிவாலயம் இருக்கிற மாரி அதுதான் தலைமை நிலையம். அங்கே அவங்க உட்காந்து நாளைக்கு போராட்டம். அ பதி 15ஆம் தேதி போராட்டம்னா, இன்னைக்கு உட்காந்து ஆலோசிக்கிறாங்க. எப்படி எப்படி இருக்கு? எந்தெந்த ஊர்ல எவ்வளோ பேரு திரண்டிருக்காங்க? என்னென்ன ஏற்பாடுகள் ஆயிருக்குன்னு பேசிட்டு இருக்கும் பொழுது, அவங்கள வந்து பிரிவென்டிவ் அரெஸ்ட் முன்கூட்டியே கைது பண்ணுது காவல்துறை. அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு கொண்டு போயிடுறாங்க. அந்த வழக்கு 5 பேர் மேலயும் ஒண்ணா அரெஸ்ட் பண்ணனால 5 பேருக்கும் சேர்த்து தானே அந்த எஃப்ஐஆர் போடுவாங்க.
அதனால இந்த 5 பேரும் வழக்கு வரும்பொழுது ஐவர் வழக்கு, ஐவர் வழக்குன்னு போட்டு. இது ஐவர் வழக்குன்னா அது ஏதோ சாதாரணமா ஏதோ ஒரு 5 பேர ஸ்டேஷனுக்கு போலீஸ் கூப்பிட்டு போன மாரி இருக்கு நல்லா. அப்பதான் அது ஐம்பெரும் தலைவர்கள் அப்படின்னு அது ஒரு அடையாளப்படுத்தப்படுது. அவ்வளோதானே தவிர, ஆனா இவரு தான் தண்டவாளத்தில தல வச்சு படுத்து அங்க அந்த இதில இனி அதில போய் டால்மியாபுரம்னு இருந்ததுனால கள்ளக்குடின்னு அவர் ஒட்டி, அவரை தொடர்ந்து நான் வந்து இவரு பேராசிரியருடைய சுபவியுடைய தந்தையார் காரைக்குடி ராமசுப்பையா தலைமையில் ஒரு அணி போகுது. அவங்க மேல தடியடி நடக்குது. அதை அடுத்து 3வது அணியா அதே நாள்ல 3வது அணியா அ க கவியரசு கண்ணதாசன் தலைமையில ஒரு அணி போகுது. துப்பாக்கிச் சூடே நடக்குது. துப்பாக்கி சூடு நடந்து ரயில்ல வந்து ஒரு பயணி மேல துப்பாக்கி குண்டு போலீஸோட துப்பாக்கி குண்டு பட்டு அவன் செத்து போறான். பொதுமக்கள் இறந்து போறாங்க. போராட்டத்தில உள்ளவங்க நெறைய பேர் காயம்படுறாங்க. அப்புறம் தான் எல்லாரும் ஜெயில்ல அடைக்கப்படுறாங்க. ஸோ இதுதான் அது. அது வந்து அவ அவ ஏன் இல்லன்னா, இவங்க 5 பேரும் ஒரு இடத்துல இருந்தாங்க. போலீஸ் அப்படியே வந்து எடுத்துட்டு போயிடுச்சு. கலைஞர் அங்கே போராட்ட களத்தில இருந்தாரு. அவரு திருச்சி ஜெயிலுக்கு போயிட்டாரு. இவங்க இந்த சென்னை ஜெயிலுக்கு போயிட்டாங்க. இதுதான். இதில வந்து தூத்துக்குடியிலலாம் சதி வழக்கே போடப்பட்டுச்சு. அந்த போராட்டக்காரர்கள் மேல வந்து ரயில்ல கவுக்க பார்த்தாங்க. அது இதுன்ட்டு போட்டு தூத்துக்குடி கேவிகே சாமிலாம் அதில வந்து இருந்து கைதாகி, அந்த வழக்க நடத்துறதுக்கு திமுக நிதி அளிப்பு கூட்டங்கள போட்டு, அத எடுத்து, அது ஒரு பெரிய அளவுல பண்ண ஒரு மிகப்பெரிய திமுகவுடைய முக்கியமான போராட்டம், அந்த மும்முனை போராட்டம். அந்த மும்முனை போராட்டத்தில் மிகப்பெரிய வேலைய பார்த்தவர் தான், பின்னாடி ஐம்பெருந்தலைவர்களா இல்லனாலும் பின்னாடி கட்சிக்கான முதல் தலைவரானவர் அவரு. மொழிக்காக உயிரை கொடுத்த மொழிப்போர் தியாகிகள். இப்ப மொழிப்போர் தியாகிகள் தினம்னு நம்ப அத அனுசரிக்கிறோம். ஜனவரி 25 ஜனவரி மொழிப்போர் 25. தியாகிகள் நாள், வீர வணக்க நாள் அப்படின்னு சொல்லி. ம். ஆனா வந்து மொழிப்போர் தியாகிகளுக்கு அந்த அவங்க தியாகத்துக்கு திமுக என்ன செய்தது? அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. அத எப்படி பார்க்குறீங்க? அவங்களுக்கும் மொழிப்போருக்கும் சம்மந்தம் இல்ல. மொழிப்போர பத்தியும் தெரியல அப்படிங்கிறது தான் அந்த கேள்வி வந்து நமக்கு அந்த கேள்வியின் முதல் விடை அதுதான். யார் கேட்குறாங்களோ, அவங்களுக்கு "ஓ! இதெல்லாம் என்ன நடந்தது?" அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு வந்து தெரியல அப்படிங்கிறது தான். உண்மையிலேயே அந்த இடத்துல நெறைய மாணவர்கள் இவங்கலாம் கலந்துக்கிட்டாங்க. கீழப்பழுவூர் சின்னசாமிலாம் வந்து அவர் வந்து மாணவர்லாம் கிடையாது. இந்த படத்துல கூட முதலமைச்சர் பக்தவத்சலத்திட்ட வந்து கால்ல விழுந்து கெஞ்சுற மாரி வர ஒரு யுபிஎஸ்சி எக்ஸாம்க்கு போறவர் மாரி இருக்கும். ஆக்சுவலா அவர் யுபிஎஸ்சி எக்ஸாம் கிடையாது அவரு. அவர் வந்து கீழப்பழுவூர் சின்னசாமி யுபிஎஸ்சி எக்ஸாம்லாம் எழுத போல. அவரு வந்து கல்யாணமாகி குடும்பம் இருக்கு. அவரு முதலமைச்சர பார்க்கும்பொழுது மாம்பலம் ரயில் நிலையத்தில அவரு கேட்கிறாரு. திருச்சியிலேருந்து வராரு. முதலமைச்சர் இறங்கி வராருன்னு தான் அவர்ட்ட கேட்கிறாரு. அவர்ட்ட கேட்டதும் அவர் என்ன பண்றாரு, அப்பதான் அவரு அந்த அலட்சியப்படுத்தி போறார். அந்த காட்சி அதெல்லாம் இது பண்ணிடுங்க. அதெல்லாம் மனம் வந்து அவர் வந்து பின்னாடி தீக்குளிக்கிறாரு அப்படிங்கிறது கீழப்பழுவூர் சின்னசாமி. அதைத் தொடர்ந்து வந்து கொடம்பாக்கம் சிவலிங்கம், விருகம்பாக்கம் அரங்கநாதன், அ கீரனூர் முத்து, அ ஐயம்பாளையம் அ வீரப்பன், ஆசிரியர் வீரப்பன், இது அ கீரனூர் முத்து, ஐயம்பாளையம் வீரப்பன், அதே மாரி வந்து சத்தியமங்கலம் முத்து, மயிலாடுதுறை அதாவது மாயரம், சாரங்கபாணி இப்படி பலர் வந்து அதில வந்து உங்களுக்கு தீக்குளித்தும், விஷம் குடிச்சும் இறந்து போறாங்க. சிவகங்கை ராஜேந்திரன். அதான் துப்பாக்கிச் சூட்ல இறக்குறது. அந்த அதர்வா கேரக்டருடைய சாயல். அத வந்து வச்சுக்கங்களேன். அப்படியே நமக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக மாணவர். அதுக்கப்புறம் பொள்ளாச்சியில, குமாரபாளையத்துலலாம் நடந்த துப்பாக்கிச் சூடுகள்னு நெறையா வந்து இந்த மாரியான நிகழ்வுகள் நடக்குது. இதுக்கு பிறகு திமுக ஆட்சி வருது. இருமொழிக் கொள்கைய கொண்டு வராங்க. அதெல்லாம் ஒரு பக்கம். அதன் பிறகு இந்த வீர வணக்க நாள் அப்படிங்கிறதே அதுலேருந்து தான் தொடங்குது. 67லேருந்து தான் வீர வணக்க நாள் கூட்டங்கள் நடத்துறது அப்படின்னு அவங்களுக்கு முதல்ல மரியாதை செலுத்தணும். அந்த உயிர் இழந்தவர்கள், இந்த மொழிக்காக உயிர் இழந்தவர்கள்ங்கிற திமுக தான் அந்த வீர வணக்க நாள் கூட்டத்த நடத்துது. அதிமுகவிலயும் நடத்துவாய்ங்க. திமுக அளவுக்கு இல்லைன்னா கூட, அது வந்து எம்ஜிஆர் காலத்தில அதுக்கப்புறமும் கூட கொஞ்சம் அத ஒரு இது வச்சிருந்தாங்க. இப்ப என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. அவங்க வந்து அந்த மாரி வீர வணக்க நாள் கூட்டங்கள திமுக இன்னைக்கும் திமுகவோட மாணவர் அணி அது நடத்தும். இன்னைக்கு வரைக்கும். ஏன்னா மாணவர்கள் முன்னெடுத்த போராட்டம்ங்கிறனால, திமுக மாணவர் அணி தான் அந்த நிகழ்வ தமிழ்நாடு முழுக்க நடத்தும். கண்டிப்பா ஒரு மாவட்டத்துக்கு 2 கூட்டமாவது நடத்துவாங்க. இன்னைக்கு நீங்க பார்க்குற தமிழ்நாட்டோட மாவட்டங்கள்ல 2 கூட்டமாவது அவங்களுக்காக நடத்துவாங்க. ஒவ்வொரு மாநாட்டிலும் எந்த திமுக மாநாடு நடந்தாலும், அதுல வந்து கொடியேற்றுவது ஒரு நிகழ்வுனா, படத்திறப்பு அப்படின்னு ஒரு நிகழ்வு இருக்கும். அந்த படத்திறப்பு நிகழ்வுல வந்து மொழிப்போர் தியாகிகள் படங்கள திறந்து வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு நிகழ்வு. அது அந்த அந்த படத்திறப்பு யார் பண்றா அப்படிங்கிறது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய மிகப்பெரிய அந்த கட்சியில இருக்கிற முக்கியத்துவம். சரி இதெல்லாம் படம் இது போடுறீங்க, பூ போடுறீங்க, மாலை போடுறீங்க இதுதானா அப்படின்னு.
அவர்களுடைய பெயர் அடையாளமாக இருக்கணும் அப்படின்னு போனீங்கன்னா, இன்றைக்கும் கீழப்பழுவூர்ல, அரியலூர் மாவட்டத்தில இருக்க அந்த கீழப்பழுவூர், அந்த பேருந்து நிலையத்திட்ட போனீங்கன்னா, அவரோட சிலை இருக்கும். யாரு? சின்னசாமியோட சிலை இருக்கும். கோடம்பாக்கம் அரங்கநாதன், அவரோட பெயர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இன்னொன்னு கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு வந்து திருச்சியில அந்த மேம்பாலம் இருக்கும். பாலக்கரைன்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துட்ட இருக்க பாலத்தில, அந்த பாலத்துக்கு வந்து பேரே வந்து இவர் பேரும், கீழப்பழுவூர் சின்னசாமி பேரும், அந்த கீரனூர் முத்து பேரையும் வச்சிருப்பார். அப்ப புதுக்கோட்டை மாவட்டம் வந்து திருச்சியோட ஒட்டியிருந்த ஒண்ணா இருந்தது தான். கலைஞர் தான் அந்த பேர் வச்சு அந்த இத திறந்தது. அதே மாரி வந்து நீங்க இதில பார்த்தீங்கன்னா, அ இப்ப நம்ம சொல்றோம்ல, துரைசாமி சப்வேன்னு சொல்றோம்ல, இங்க சென்னையில வந்து வெஸ்மாம்பலம் போறது, தியாகராய நகர்லேருந்து வெஸ்மாம்பலம் போற அந்த அ இது துரைசாமி சப்வேன்னு. அது துரைசாமி சப்வேலாம் இல்ல. அது வந்து துரைசாமி சாலை. அந்த சப்வே வந்து அந்த சுரங்கப்பாதை அவர் பேர்ல கிடையாது. கோடம்பாக்கம் சிவலிங்கம் சுரங்கப்பாதை தான். அந்த பெயரை கூட உச்சரிக்கக் கூடாதுங்கிற மொழி எதிரிகள், இன்னைக்கும் அத வந்து துரைசாமி சப்வேன்னு சொல்றவன் தான் கேட்குறான். இவங்க மொழிப்போர் தியாகிகள் பேர்ல என்னத்த பண்ணீங்க? அப்படின்ட்டு. கோடம்பாக்கம் சிவலிங்க சப்வே தான் அது. அதே மாரி அரங்கநாதன் சப்வே எல்லாருக்குமே தெரியும் சைதாப்பேட்டையில. அது யார்? விருகம்பாக்கம் அரங்கநாதன் தீக்குளித்தவர் அவர் பேர்ல தான். இந்த மாரி நினைவிடங்கள் அதெல்லாம் ஒரு பக்கம். இது போக மொழிப்போர் தியாகிகளுக்கு, அவங்க குடும்பத்தினருக்கு நிதி உதவி அப்படிங்கிறத, மொழிப்போரில் ஈடுபட்டு சிறை சென்றவர்களுக்கு, எப்படி வந்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு குடுக்குறாங்களோ, அது மாரி இந்த மொழி போராட்டத்தில கலந்தவங்களுக்கு வந்து அரசு வந்து மாதம் ஊதியம் தருது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, வயசு எல்லாமே அதிகமா இருக்கும். ஒண்ணு அவங்களா இருக்கணும், அல்லது அவங்களுடைய அ வாரிசுதாரர்களா இருக்கணும். இப்ப அவங்களுக்கு வந்து ரூ. 7,500 என்னமோ உயர்த்தி அந்த அளவுக்கு மாசம் அரசாங்கம் குடுத்துக்கிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாதமும் அவங்களுக்கு குடுக்குது. ஒரு நிதி உதவின்னு. இந்த நிதி உதவிய எதிர்த்து ஒருத்தரு கேஸ் போட்டார். இவங்க வந்து இந்திய எதிர்த்து பண்ணியிருக்காங்க. ஹிந்திங்கிறது வளர்க்கணும்னு அரசாங்கம் சொல்ற மொழி. அத எதிர்த்து ஒரு மொழிய எதிர்த்து பண்ணதுக்கு, இது வந்து வெறுப்புணர்வ தூண்டுறது. இந்தியாவுக்குள்ளேயே இருந்துகிட்டு ஒரு இது பண்றாங்க. இது எப்படி வந்து இது பிரிவினைவாதத்துக்கு எப்படி நீங்க வந்து இது குடுக்கலான்னு சொல்லி நீதிமன்றம் அதுக்கு வந்து தடையும் கூட போட்டுச்சு. கலைஞர் என்ன பண்ணாருன்னா, தமிழ் மொழிக்கு பாடுபட்டவர்கள், எல்லை போராட்ட வீரர்கள். ஏன்னா நமக்கு வந்து மாநில எல்லைய காக்கிறதுல ஒரு போராட்டம் நடந்துச்சுல்ல. அதெல்லாம் பேச மாட்டாங்க. அதுவும் எடுக்கலாம். ஒரு திரைப்படமா எடுக்கலாம். கண்டிப்பா எடுக்கலாம். எல்லை போராட்ட வீரர்கள். அதுவும் இருக்கு. ஏன்னா தமிழ்நாடு வந்து சென்னை மாகாணமா இருந்து பிரிக்கும் பொழுது, தமிழ்நாடு அடைந்த பகுதிகளை விட இழந்த பகுதிகள் அதிகம். அதனால இன்னைக்கு ஏற்படக்கூடிய நிர்வாக சிக்கல்கள் வரைக்கும் இருக்கு. கேரளா கிட்ட, கர்நாடகா கிட்ட, ஆந்திரா கிட்ட நாம் இழந்த பகுதிகள் உண்டு. அப்ப அது காக்கிறதுக்காக போராட்டம் நடத்துனாங்க. அதனால தான் கன்னியாகுமரி நம்மள்ட்ட வந்து சேர்ந்துச்சு. திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில இருந்த கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்தது. அது ஒரு பெரிய போராட்டம். அதில துப்பாக்கிச் சூடு நடந்திருக்கு. அதில உயிர் பலியானவர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு, மொழிக்காக பாடுபட்டவங்களுக்கு, நேரடியா மொழி போராட்டத்தில ஈடுபட்டவங்களும் சரி, தமிழ் அறிஞர்களா இருக்கக்கூடியவங்களுக்கு, அந்த மாரி இருக்கவங்களுக்கு அந்த நிதியை குடுத்தது மட்டும் இல்லாமல், அதுக்கு வந்து ஒரு ரிசர்வேஷனும் குடுத்தாரு கலைஞர். இடஒதுக்கீடு அதுல. அப்படியான தமிழ் மொழிக்காக குரல் கொடுத்த குமரி அனந்தன் என்கின்ற இலக்கியச் செல்வரான இலக்கியச் செல்வர்னு பட்டம் பெற்ற தமிழுக்காக தொண்டு செய்து இலக்கியச் செல்வன் பட்டம் பெற்ற குமரியனந்தன் என்கின்ற காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினரின் மகளுக்கு அது மாரியாக கொடுக்கப்பட்ட அந்த மொழிக்காக பாடுபட்டவர்ங்கிற முறையில அவங்க பிள்ளைங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ரிசர்வேஷன் இருக்குல்ல இடஒதுக்கீடு. அதில் படித்து டாக்டர் ஆனவர் தான் தமிழிசை சவுந்தரராஜன் என்பவர். கேட்கலாமா? என்ன குடுத்தீங்க மொழிக்காக இருந்துட்டு? இதெல்லாம் பின்னாடி ஜெயலலிதா காலி பண்ணி விட்டாங்க. ரத்து பண்ணிட்டாங்கல்ல அவங்க? அது இப்ப இல்ல. ஆ. அது வந்து நெறைய கேஸும் போட்டாங்க. நம்ம இல்லன்னு சொல்லல. அதெல்லாம் அது அது அதுக்கான பெரிய அறக்கலை போட்டும் அப்படின்னு. ஏன்னா, அங்கே ஆள் இல்லையே. யாரும் அவங்க கட்சியில குடுக்கறதுக்கு ஒண்ணும் இல்லையே. அவங்க கட்சியில முக்கியமா ஒருத்தர் இருந்தாரு. யாருன்னா நேரடியா இல்லைனாலும், சசிகலா கணவர் இருக்கார்ல நடராஜன். அவரு வந்து இப்ப அண்மையில் மறைந்த எல். கணேசனுடைய அவரால உருவாக்கப்பட்ட பலர்ல அவர் ஒருத்தர். அவரும் அ 65 மொழி போராட்டத்தில கலந்திருக்காரு. அத வந்து அவர் புத்தகமாவும் எழுதியிருக்காரு. அப்ப அந்த மாரி கலந்து கொண்ட இளைஞர்கள் அப்ப அவர் இளைஞர். அப்ப இளைஞர்களா இருக்கிறவங்களுக்கு படிச்சிருந்தாங்கன்னா, அரசு வேலையில அவங்களுக்கு வந்து முன்னுரிமை குடுக்கப்பட்டதுல தான், அவரு வந்து ஒரு மக்கள் தொடர்பு அதிகாரியா வந்தார். உதவி மக்கள் தொடர்பு அலுவலரா அவர் வரக்கூடிய வாய்ப்பு எங்க வந்துச்சுன்னா, இந்த இதுல முன்னுரிமை குடுத்ததுல தான். இப்படி வேலை வாய்ப்பு.
நிதி உதவி எல்லாம் குடுத்தாங்க. அந்த கீழப்பழுவூர் சின்னசாமியோட மகள் திராவிட செல்வி. அப்ப சின்ன பிள்ளை அவங்க. அவர் தீக்குளிச்சப்ப அவங்க அப்பா முகத்த கூட பார்த்ததில்ல. இன்னமும் இந்த இயக்கத்தில தான் இருக்காங்க. இன்னும் திராவிட இயக்கத்தில தான் இருக்காங்க. வ பல நிகழ்ச்சிகள்ல அவங்க வந்து கலந்துக்கிறாங்க இப்பலாம் வந்து. ஏன்னா, இது வந்து மொழிக்காக குடுத்தது. அவங்க வந்து நமக்கு இது கிடைக்கும், அது கிடைக்கும் அப்படின்லாம் நெனச்சதில்ல. சிவகங்கை ராஜேந்திரனுடைய குடும்பத்தினர்ல அவங்க உறவினர்கள் ஜப்பான் வரைக்கும் போயிருக்காங்க. நல்ல ஒரு பணி செய்றதுக்கு, வேலைகள் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அளவுக்கு. பலர் இருக்காங்க. சிலருக்கு கிடைக்காமயும் போயிருக்கும். அது வந்து நீங்க வந்து சுதந்திர போராட்டத்திலே பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு கிடைக்கும், ஒரு சிலருக்கு கிடைக்காது. ஒரு சிலர் வேண்டாம்பாங்க. இந்தியன் படத்தில வர முதல் இந்தியன். இந்த இந்தியன் தாத்தா இல்ல. அதுக்கு முன்னாடி வந்தார்ல ஒரு இந்தியன் தாத்தா. அவரு பார்த்தீங்கன்னா, அவரு வந்து அதுக்குள்ளலாம் போமாட்டாரு. ஆனா அவர்ட்டயே பென்ஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணி ஒரு ஆள் வருவான். அந்த மாரிலாம் இருக்கும்ல. ஸோ இந்த இந்த மாரியான இது நிர்வாகங்கள்ல இருக்கும். நிர்வாக சிக்கல்கள் எல்லா இடத்துலயும் இருக்கும் அதனால. ஆனா கலைஞர் வந்து இது எல்லாத்தையும் பண்ண அந்த அவங்களுக்கு வந்து அவர்களுடைய அ நினைவுகளையும் சரி, அவங்களுடைய வாழ்க்கைக்கும் சரி, அதுக்கு ஒரு கட்டமைப்ப உருவாக்கி குடுத்தாரு. அதுதான் வந்து மொழிப்போருக்கு பிறகு ஏன்னா அண்ணா வந்துட்டு அண்ணா 1 1/2 ஆண்டுகள்ல இறந்துறாரு. அதனால கலைஞர் தானே தொடர்ந்து வராரு. அதனால அந்த மொழிப்போர் வீரர்களுக்கான இருந்தது. அவங்களுக்கு இன்னமும் வர ஜனவரி 25 மொழிப்போர் தியாகிகள் நாள், வீர வணக்க நாள் கூட்டத்த திராவிட முன்னேற்றக் கழகம் நடத்தும். திராவிட இயக்க உணர்வுள்ள அமைப்புகள் அத முன்னெடுக்கும். நன்றி.